உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற வசனத்தை அநேகர் பலமுறை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற வார்த்தை சத்தியம், அது உண்மை உள்ளது. ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறியதா என்று நீங்கள் கேட்டால் உங்களுடைய உண்மையான பதில் இல்லை என்கிறதா இருக்கும். எப்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று தேவன் இங்கு சொல்கிறாரு. யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். யுவர் sorrow will be turned into joy. எப்படி உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதை குறித்து ஆவியானவர் இன்று உங்களோடு கூட பேசுவார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கான வழிகளை, வாசலை கர்த்தர் திறக்கிறவராக இருக்கிறாரு. அதற்கு முன்பாக இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த சேனலை நீங்கள் மற்றவர்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கடந்து செல்லட்டும். மறந்து விடாதீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்? முதலாவது காரியம், அவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு ஒரு முக்கியமான பலனை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த ஞானத்தை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு. அவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழியாக நம் உள்ளங்களில், உங்களுடைய உள்ளங்களிலே தேவனுடைய அன்பை அவர் பொழிகிறவராயிருக்கிறாரு. அந்த அன்பு உங்கள் துக்கத்தினை சந்தோஷமாய் மாற்றுகிற பலனை, வல்லமையை அது உருவாக்கி தருகிறதாய் இருக்கிறது. காரணம், அவர் உலகத்தை ஜெயித்தார். ஆகவே உங்களாலும் துக்கத்தை ஜெயிக்க முடியும். அந்த துக்கம் என்கிற நினைவுகளை உங்களால் எடுத்து போட முடியும். அவர் அன்பு உங்களுக்குள்ள அபரிதமாக இருக்கும் பொழுது அதற்கு பரிசுத்த ஆவியான வழிவாசலை திறக்கிறவராயிருக்கிறார். இன்னும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றால், வெட்னஸ்டே இங்கே பைபிள் ஸ்டடி இருக்கு, வந்து கலந்துக்குங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you.